அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹிங்கிற வார்த்தைக்கு அன்றைக்கி ஒரு நாள் தர்கீப் சொன்னோம்ல, அதில் ஒரு சில பேருக்கு இந்த ஜார் மஜ்ரூரை எப்படி ஹபராக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டதுனால சொல்கிறேன். அதாவது ஹபர் 5 டைப்பில் வரும், அப்படி தானே? ஒற்றை வார்த்தையாக வரும், அப்புறம் ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபாலியா அப்படி வரும். அதுக்கடுத்து ஜார் மஜ்ரூராக வரும். ஹபர் அதுக்கடுத்து லர்ஃபா வரும். இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருப்போம். இப்போ ஜார் மஜ்ரூரா வரலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் ஹபர் கொடுத்துருக்கேன். அல்லக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு சொன்னால், அதாவது ஹபர் இப்படி முழுமை அடையாத பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க, சிபுகு ஜும்லான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஜார் மஜ்ரூரையும் இலாஃபத்தையும் லர்ஃபியத்தாக வரும்போது அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், சிபுகு ஜும்லாக்கு ஒப்பானது அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது அல்லக்குங்கிற பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால், புகழாகிறது அல்லாவிற்கே இருக்கிறது அப்படின்டா இந்த காயினுங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு, அது தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லக் ஹபர் அப்படி சொல்லுவாங்க. அதை தான் இந்த வார்த்தை தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களோ அதை. இல்லை நீங்கள் மின்ஹாஜுல் அரபியாவில் பார்த்தா இந்த சாபித்துங்கிற வார்த்தையை வச்சிட்ருக்கோம். சரிங்களா? அதாவது உரித்தானது அப்படின்னு. சில இதில் பார்த்தா வாஜிபுங்கிற வார்த்தை உள்ளே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா முஸ்தஹக்குன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் யுஹத்தசுன்னு சொந்தமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ இந்த எல்லா வார்த்தையும் நம்ம உள்ளடக்கி இருக்குது, மறைஞ்சிருக்கு அப்படி சொல்லும்போது அல்லக் அப்படி நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னு சொல்லலாம். நம்ம எப்படி விளக்கம் கொடுக்குறோமோ, நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுக்கு விளக்கம் கொடுக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், நான் தர்கீப் கொடுக்கும்போது தப்பத் எதா, இந்த தப்பத்தை ஏன் பெண்பாலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதேமாரி எதா ஏன் எதான்னு கொடுத்துருக்கு, இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டேன். தப்பத் என்ற ஃபேல் பெண்பாலாக கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், எதா அப்படிங்கிறது எப்படி, அதான் கைராக்கில். அதனால் எதுக்கெல்லாம் எதிர்பாலினம் என்பது இல்லாமல் இருக்கோ அதை என்ன செய்வாங்க, அந்த ஃபேலை மன்னஸாக பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் தப்பத்து. எதா அப்படிங்கிறது கைராக்கில் தானே, கைகள் தானே. அதோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு சட்டம் ஆச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இது எதானின்னு இருக்கும். இலாஃபத்துடைய நிலையில் இருமையுடைய நூனும் பன்மையுடைய நூனும் என்ன செய்யப்பட்டிருக்கும், போக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த ஃபாயிலுடைய சட்டம் உங்களுக்கு இன்னும் தேவை இருந்தால் நான் ஆல்ரெடி துருஸில் நடத்தியிருக்கேன். அது போக உங்களுக்கு இதில் தேவை, இது மாதிரி விளக்கமாக தேவைன்றா இந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.